சலனம் 168. தாய்மை வரம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லோருக்கும் தாய்மைப்படும் பாடு தெரிவதே இல்லை. படுத்ததும் உறங்கிவிடும் பழக்கம் கொண்ட அஞ்சு இரவில் உறங்கியே பார்க்கவில்லை. அவன் தன் அண்ணன், அம்மா, அக்கா, கணவன் என்று இவர்களை பற்றியே 24 மணி நேரமும் யோசித்த அவள் இப்பொழுதெல்லாம் குழந்தையை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறாள். ஈஸ்வர் கண் விழிக்கும் போதெல்லாம் குழந்தையை தூக்கி பால் புகட்டுவதை கண்டிருக்கிறான். ஏனோ தூக்கத்தில் இருக்கும் போது குழந்தை சினுங்கினால் படுத்த நிலையில் பால் கொடுக்காதே அஞ்சு, அப்படி குடித்தால் குழந்தைக்கு மூச்சு முட்டும், குழந்தைக்கு மூச்சு விடுவது சிரமம் என்று அண்ணம் சொன்ன நாளிலிருந்து எந்த நேரமும் எவ்வளவு தூக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு குழந்தையை தூக்கி மடியில் வைத்து பால் புகட்டும் அந்த தாயை தான் இப்பொழுதெல்லாம் காண்கிறான். குழந்தைக்கு பால் புகட்டி விட்டு நிமிர்ந்தவள் தன்னையே பார்க்கும் கணவனை கண்டு, ஏதோ வேணுமா? மணி 2டி, இந்த நேரத்தில் என்னடி தரப்போற? ஓ, மணி 2னா ஏதோ வேணாமா? ஏனோ 3 மாதங்களாக தன்னை நெருங்காத கணவனை எண்ணி அவள் கேட்க, தன் அரை மணி நேர தேடலின் பிரசவத்தின் போது அவள் அனுபவித்த வழியை நினைத்தே அவன் அவளை அணுகவில்லை. அவன் திரும்பி படுக்க அவனின் அருகே போய், நான் ரொம்ப குண்டாகிட்டேனா? என்னடி ஒளற? அசிங்கமா இருக்கேனா? லூசாடி நீ? பின்ன ஏன் என்கிட்ட வரமாட்டேங்கிறீங்க? என் மென்டல், எப்போ இருந்து இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச? எப்போ இருந்து நீங்க என்னை அவாய்ட் பண்றீங்களோ அப்ப இருந்து. அவனின் முகமே மாறியது. இவ்வளவுதான் நீ என்னை புரிஞ்சு வச்சிருக்கியா? பின்ன எப்போ பாரு அம்மோ அம்மோன்னு பின்னாடி சுத்திக்கிட்டு திடீர்னு கண்டுக்காம இருந்தா நான் என்னன்னு யோசிக்கிறது? குழந்தை பிறந்த பிறகு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா மாறிடுச்சுங்கிறதாலா? பால் கொடுக்கறதுனால, இல்ல உடம்பு அமைப்பு மாறிடுச்சு என்பதாலா, இல்ல கொஞ்சம் குண்டாகிட்டேன் என்பதாலா, ஒருவேளை என் மேல பால் வாசம் வீசுது என்பதாலா? இப்படிதானே யோசிக்கிற மாதிரி இருக்கு. அழகு உன் முகத்திலையோ உன் உடம்பு அமைப்பிலையும் இருக்குன்னு நீ நினைச்சா நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ என்னைக்கு தான் என்ன புரிஞ்சிருக்க போற? அவள் கண் கலங்கி, அப்போ ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நீ படுற பாட்டை பார்த்து தாண்டி நான் தொல்லை பண்ணல. நைட் நீ சரியா தூங்கி நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. உனக்கு தெரியுமா, உன்னை முன்னை விட இப்போதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டி அஞ்சுவை விட இந்த அம்மா அஞ்சுவை தான் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. எவ்வளோ வேதனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிரித்து பேசினாலும் மனசு சரியாயிடும். நாள் முழுசும் பாப்பா கூட இருந்தாலும் உங்களோட கொஞ்ச நேரம் இருக்கிறது என்ன அடுத்த நாள் முழுசும் ஒரு உந்துதலுடன் சந்தோஷமா இருக்க உண்டு. ஆனா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு பெரிய வயிறு வந்து பிரசவத்துக்கு பின் அது கொஞ்சம் சுருங்கி தொங்குற மாதிரி இருக்கே, அது உங்களுக்கு பிடிக்கலையோ? அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறது சொல்லுங்க? நீ 40 கிலோ இருந்தாலும் 100 கிலோ இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ தாண்டி பேரழகி என்றவன் அவளை அள்ளி தூக்கி வந்து தள்ளி நிறுத்தி ஆடை அகற்றி அவளின் வாசம் முகந்தான். எதையெல்லாம் கண்டு தந்தவனுக்கு பிடிக்கவில்லை என்று நினைத்து கொண்டாலும் அந்த பகுதியை எல்லாம் 1000 முறை முத்தத்தால் எச்சிலாக்கினான். அவளிடம் அவனுக்கு பிடிக்காத ஒன்று என்று ஒன்றுமே இல்லை. இதுவரை கொஞ்சாத இடங்களை எல்லாம் கொஞ்சியே அவளின் அகராதியில் கணவன் கொண்ட காதலை தான் தவறாக நினைத்து விட்டோமே என்று வருத்தப்படும் அளவிற்கு அவன் நடந்திருந்தான். இந்த வயிறை நான் எப்படி அசிங்கமா நினைப்பேண்டி? இங்க என் தேவதை இருந்த இடோண்டி. உன் ரத்தம் தான் பால். அந்த வாசத்தை நான் எப்படி வெறுப்பேன்? என்னைக்காச்சும் நீ குளிச்சுட்டு வா, ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேனாடி. நீ காலையில் தூங்கி எழுந்ததும் முகம் கழுவிட்டு வரேன்னு சொல்லியும் கூட உன்னை நான் விட்டதில்லை. நம்ம கூடல் எல்லாமே அதிகாலையில் தான் அதிகமாக இருந்திருக்கு. எப்படி நீ என்ன போய் தப்பா நினைச்ச? உன் வாசத்தை உச்சி நுகர்ந்து வாழ வேண்டினா என்றவன் அவள் உடலை மட்டும் அழகாக நினைக்க அவனோ அவளை மட்டுமே அழகாக்கினான். அவர்களின் உடல் தேடலில் காமம் கலந்த காதல் இருந்தாலும் முடிவில் அவன் கொண்ட நேசமே அவளின் மனதில் நிலைத்து நிற்கும்படி செய்வான். அன்றும் செய்தான். ஈஸ்வர் அன்று அலுவலகத்தில் இருக்கும்போது தெரிந்தவர் ஒருவர் இதயமாற்று அறுவை சிகிச்சைக்கு அனுமதித்த செய்தி கேட்டு தீபக்குடன் கோயம்புத்தூர் சென்றான். இருவரும் மருத்துவமனைக்குள் நுழையும் போது அண்ணாமலையின் தனிப்பட்ட உதவியாளர் செந்தில் இருந்தார். ஈஸ்வர் அவரையே பார்த்தபடி உள்ளே போக தீபக் தலையாட்டி விட்டு வெளியே வந்து, செந்தில் சார். ஏனோ தீபக்கை கண்டு அவர் முகமே மாறிவிட்டது. அவர் மௌனமாகி நின்றுவிட, என்ன சார் இங்க? தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கேன் என்றவர் முகத்தில்
பதட்டம். அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு, அண்ணாமலை சார் உடனே வர சொல்லியிருக்கார், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப அவரின் முகத்தில் அப்படி ஒரு பதட்டம். அவர் சொல்வதை கண்ட தீபக் அவர் போன பின் ரிசப்ஷனில் போய் விசாரிக்கும் பொழுது ஊட்டியில் இருக்கும் ஆதினி என்ற ஒரு குழந்தைக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய்க்கு சிகிச்சை அளிக்க வேண்டி அண்ணாமலை சார் வேண்டிக் கொண்டதால் டாக்டர் கேட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறார். நாளைக்கு அப்பாயின்மெண்ட். ஹோ என்றவனுக்கு ஒன்று மட்டும் புரியாமல் இருந்தது. நல்ல விஷயமாகத்தானே வந்திருக்கிறார், ஆனால் ஏன் என்னை கண்டு இவ்வளவு பதட்டமாக போகிறார்? யார் அந்த குழந்தை என்ற யோசனையோடு வந்தான். என்ன நினைத்தானோ மீண்டும் போய் அண்ணாமலை சார் அலுவலகத்தில் இருந்துதான் நானும் வரேன், செந்தில் சாருக்கு வேற வேலை இருப்பதால் நான் தான் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன், என்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க என்று கேட்டுவிட்டு குழந்தையின் விலாசம் என்று அதை வாங்கி கொண்டு வந்தவன் அடுத்து விசாரித்தது ஊட்டியில் இருக்கும் அந்த விலாசம். அது கற்பகம் என்ற பெயரில் இருக்கவும் யாரோ தெரிந்தவர்கள் போல என்று நினைத்துவிட்டு தீபக் வர ஈஸ்வர் வெளியே வரவும் சரியாக இருந்தது. ஈஸ்வர் அவனிடம் என்ன விஷயம் என்று பார்வையாளையை கேட்க தலையாட்டினான். தீபக் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கிறான் என்று புரிந்ததால் சொல் என்பது போல் பார்க்க, சார் அவங்க யாரோ கற்பகம் என்ற அம்மா ஊட்டியில் இருக்கிறார்கள், அந்த லேடியின் பேத்திக்கு இதயத்தில் பிரச்சனை, அது சம்பந்தமாக நம்ம பெரிய சார் தான் அவரோட சிபாரிசின் பேரில் நாளைக்கு டாக்டரை பார்க்க இங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லியிருப்பார் போல், அதனால செந்தில் அப்பாயின்மெண்ட் வாங்க வந்திருக்கிறார். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சரியா தெரியல. சரி, நல்ல விஷயம் தானே பண்றார், போகலாம் என்று அழைத்து சென்று விட்டான். கோயம்புத்தூரில் மருத்துவமனையில் பாரதியும் கற்பகமும் இதயத்தை பரிசோதிப்பதற்காக அமர்ந்திருந்தனர். குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த பாரதி எதேச்சியாக நிமிரும் பொழுது அங்கே நந்தினியும் அதிகமானும் வந்து கொண்டிருந்தார்கள். சற்றும் அவர்களை எதிர்பாராதவள் படு வேகமாய் குழந்தை தனது அம்மாவிடம் கொடுத்துவிட்டு வேறு பக்கம் போய் மறைந்து நின்றாள். பாரதியை தவிர வேறு யாரிடமும் இருந்து பழகாத குழந்தை அழ ஆரம்பித்தது. கற்பகமும் குழந்தையின் வாயில் பால் பூட்டியை வைத்து பார்க்க அது குடிக்கவே இல்லை. ஏனோ ஒருத்தையின் அணைப்பில் வளர்ந்த குழந்தைக்கு வேறு யாருடனும் இருக்க முடியவில்லை. அவ்வழியாக சென்ற நந்தினி ஏனோ குழந்தை அளவும் அதன் அருகிலேயே அமர்ந்து விட்டாள். குழந்தை அழுவதை கண்ட நந்தினி, என்ன ஆச்சுங்கம்மா, புது இடமா, அதான் ஏன் அழுதுட்டே இருக்கு, குழந்தையோட அம்மா எங்க, பால் கொடுங்க, அவ கொஞ்சம் வெளியே போயிருக்கா, வந்துடுவா என்றவர் புட்டிபாலை எடுத்து நீட்டி குழந்தையையும் துப்ப ஆரம்பித்தது அழுகையில். ஏன் தாய்ப்பால் கொடுக்கறது இல்லையா? கற்பகாம்பாள் குழந்தையின் அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், கொடுக்கறது இல்லைங்கம்மா. பாரதிக்கோ பதட்டம். குழந்தை அழுது அழுது இதயத்திற்கு ஏதும் பிரச்சனை வந்து விடுமோ என்று நடுங்கிக் கொண்டு கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கும் போது என்ன நினைத்தாலோ நந்தினி தூக்கி குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தாள். கற்பகம்மாளுக்கு ஆச்சரியம். அந்த குழந்தை இந்தியா வந்து இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, ஒரு நாள் கூட தன்னிடம் வரவே மாட்டாள். பாரதியை தவிர வேறு யாரையும் அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டதே இல்லை. அப்படிப்பட்ட குழந்தை இன்னொரு பெண்ணிடம் பால் குடித்து கொண்டு அவளின் முகத்தை பார்த்து கொண்டிருப்பதை கண்டு ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. குழந்தைக்கு பால் கொடுத்து வாய் துடைக்க அது தூங்க ஆரம்பித்தது. அதை கொஞ்ச நேரம் மார்போடு அணைத்து கொண்டிருக்கும் பொழுது நந்தினி பரிசோதிக்க செவிலியர் அழைக்கவும் அவள் குழந்தையை கொடுத்துவிட்டு சென்று விட்டாள். அவரிடம் கொடுத்துவிட்டு அதிகமான் நந்தினியை பார்த்து, உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, வீட்டில் சின்ன சத்தம் கேட்டாலும் கோபப்படுவ, ஆனா எப்போ அம்மா அணியோ அதுக்கப்புறம் அடுத்தவரின் குழந்தைக்கெல்லாம் பால் கொடுக்கிற. எந்த தாய்மார்களும் ஒரு குழந்தையை கண்டால் பசியால் பாடினால் அடுத்தவர் குழந்தை என்றெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அழும் குழந்தை என்றெல்லாம் எல்லா பெண்களும் தாய்மை உணர்வு இயற்கையாகவே வந்துவிடும். அப்படி பார்த்தா இங்கு நிறைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது. நீ அந்த குழந்தையை மட்டும் தூக்கி பால் கொடுத்த, அவளுக்கு தெரியவில்லை தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது போல. அந்த குழந்தை அழ அழ உள்ளுக்குள் ஏதோ என்னவோ செய்தது. அதை சொல்ல தெரியவில்லை நந்தினிக்கு. அதனால் தான் தன்னையும் அறியாமல் தன் குழந்தைக்கு பால் கொடுக்க முன் வந்தது. அவன் கேட்ட பின் தான் யோசித்தாள். இருந்தாலும் தன் பெண் குழந்தையை இழந்து விட்டோம் என்பதால் வந்து பரிதவிப்பாக இருந்திருக்கலாம் என்று நினைத்துவிட்டு குழந்தைகளை வேறு மாமியாரிடமும் தங்கையிடமும் விட்டுவிட்டு வந்திருப்பதால் இதயத்தை பரிசோதித்துவிட்டு வெளியே வரும்போது அந்த குழந்தையை தேட குழந்தையும் அந்த முதிய பெண்மணியும் அங்கே இல்லை. அத்தியாயம் 169.
கற்பகம் தன் மகளை பார்த்து, ஏண்டி இப்படி இருக்க, யார் குழந்தை இது? சிவகாமி பேத்தியையும் மகளையும் பார்த்து, இப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அவ தான் அவளுக்கு வேணும்னு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாளே. இல்லம்மா, இன்னைக்கு தாய்ப்பாலுக்கு குழந்தை ஏங்கி இருக்கும் போல. ஒரு பொண்ணு தாய்ப்பால் கொடுத்ததும் அப்படி விரும்பி குடிக்கிறா. இந்த பொண்ணுக்கு தாய்ப்பால் தேவை. பாரதி, இன்னைக்கு பால் கொடுத்தது அது யாரோ இல்லம்மா, அந்த பொண்ணு தான் என் குழந்தையோட அம்மா. அதிர்ச்சியாகி கற்பகமும் சிவகாமியும், என்ன சொல்ற? ஆமா, அவங்க வேற யாரும் இல்ல, அண்ணாமலை தாத்தாவின் பேரனோட மனைவி. இந்த குழந்தை அவங்களுடையது என்று நடந்ததை எல்லாம் சொல்லி முடிக்கும் போது கற்பகம் அழுதுவிட்டார். ஏனோ நீ உனக்கு நடந்த சம்பவங்களால் விரக்தியில் தத்தெடுத்து வளர்க்குறேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஏன் இப்படி பண்ணின? இதெல்லாம் தப்பு இல்லையா? சரியோ தவறோ, இப்ப என் கவனம் எல்லாம் குழந்தையை எப்படியாவது குணப்படுத்தணும் என்பதில் மட்டும்தான் இருக்கு. என் கைக்கு வருவதற்கு முன்னாடி அது இறந்து போய் விட்டது என்று சொல்லி தான் கொடுத்தாங்க. சொல்லப்போனா அதிசர் என்கிட்ட கொடுத்த முதல் பரிசு இவள். அது என் மார்பு சுடில் தான் உயிர் பெற்றது. அவங்க அம்மா கூட அவ்வளவு நேரம் முழிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாதுமா. முதுகு வலிச்சாலும் அவளை என் மார்போடு அணைச்சிக்கிட்டே தான் ஒவ்வொரு இரவும் உட்கார்ந்துருப்பேன். அதுக்கு தாய்ப்பாலை விட என் மார்பு சூடுதான் வேணும். ஆதினியை உயிர் பிழைக்க வைக்க நான் படாத பாடுபட்டிருக்கேன். எனக்காக கூட நான் கடவுள்கிட்ட இப்படி வேண்டியதில்லை. எப்படியாச்சும் எதையாவது செய்தாவது இவளை குணப்படுத்தி விட்டா நான் கண்டிப்பா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுவேன். சிவகாமி பேத்தியை பார்த்து, இதனால உனக்கு என்னடாமா கிடைக்கும்? நான் வாழவில்லை, என் மகள் வாழவில்லை, இப்போது அந்த வரிசையில் நீயும் வாழவில்லை. நான் செஞ்ச பாவம் வரைக்கும் பாதிக்குது. ஒரு தாயிடமிருந்து பிள்ளையை பிரித்து நீ செஞ்ச பாவத்தை எப்படி போக்குவ? தெரியல பாட்டி, ஆனா என்னமோ இந்த குழந்தை என் வாழ்க்கையின் ஒரு பிடிப்பு. கற்பகம் மகளை பார்த்து, உன்னோட வாழ்க்கையை நான் பார்க்க வேணாமா? பார்த்த வர போதுமா? எங்கேயோ ஒரு கோடியில் இருந்த நீங்க இன்று பெரிய ஹோட்டல் ஒன்றுக்கு அதிபதியாகி அதில் வரும் வருமானத்தில் ஏசி அறையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த குழந்தையால தான். அதனால உங்களை வயதான காலத்தில் நல்லா வைத்திருக்கிற ஒருத்தி தான் ஆதினி. நான் இல்லாட்டி நீங்க அனாதைகள். குழந்தை இல்லாவிட்டால் நானும் அனாதை. இந்த குழந்தை நான் பெற்றதுன்னு நினைத்து இவளை நல்லா பார்த்துக்கோங்க. கற்பகம், ஓட்டு வீட்டில் வாழ்ந்து வந்தா கூட நிம்மதியா வாழலாம். இந்த குழந்தையை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வா, நம்ம பழையபடி சந்தோஷமா வாழலாம். வாழவே வேண்டாம் என்று நினைக்கிற எனக்கு வாழணும்னு ஆசையை கொடுத்தது இந்த குழந்தை தான். இவ இப்போது என் மூச்சு. அந்த மூச்சு வாழ்நாள் முழுவதும் நிம்மதியான மூச்சு விடுமாறு எப்போது செய்கிறேனோ அப்போது போய் குழந்தைக்கு உரியவர்களிடம் நான் ஒப்படைத்து விடுவேன். அதன் பின் யாரும் அங்கு பேசவில்லை. சிவகாமி அம்மாள் தான் உடைந்து போனார். யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வதுதான் காதல். இவை செய்வது சரியா தவறா என்று உணராத ஒரு பெண்ணிடம் என்ன பேசி பிரிப்பது என்று தெரியாமல் அவர் முழித்து கொண்டிருந்தார். அண்ணாமலைக்கேனோ தன் மூத்த பேத்தியை எப்படியாவது குணப்படுத்திவிட வேண்டும் என்று ஆதங்கம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டிருந்தவர் தனக்கு தெரிந்த இடங்களில் எல்லாம் நேரடியாகவே தங்களின் செல்வாக்கை பயன்படுத்தி தனது பேத்திக்கு மாற்றியதையும் கிடைக்க கேட்டுக்கொண்டவர் தனது எண்களையும் தேவைக்கு அதிகமான பணத்தை கொடுத்து பதிந்து வைத்தார். அந்த வீட்டில் காலை வேளை 3 குழந்தைகளும் நடுவில் இருக்கும். ஏனோ அவர்களின் வாழ்க்கையில் இந்த குழந்தைகளின் புன்னகைதான் எல்லோரையும் புத்துணர்வாக மாற்ற ஆரம்பித்திருந்தது. அஞ்சு மட்டுமல்ல, இப்பொழுது நந்தினியும் கூட அடுப்பங்கரையில் மாமியாருடன் இருக்க ஆரம்பித்தாள். அன்று அமுத மகளினிக்கு 5ஆம் மாதமும் முகிலன் நிலவனுக்கு 11ஆம் மாதமும் முடிந்திருந்தது. குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்த அண்ணாமலை குடும்பத்தினர் அனைவரையும் சபைக்கு அழைத்தார். அழைத்தவர் பேரன்கள் இருவரையும் பார்த்து, கண்ணா என்றார். இருவரும் ஒரே நேரத்தில், சொல்லுங்க தாத்தா. குழந்தைகளுக்கு காது குத்திடலாம். பாப்பாவுக்கு 5 மாதமும் தம்பிகளுக்கு 11 மாசமும் ஆச்சு. ஒற்றைப்படை மாசத்துல தான் காது குத்தணும். இப்பவே குத்திடலாம். ஏனோ அதி தலையாட்ட ஈஸ்வர் தாத்தாவின் முகத்தையே பார்த்தான். பேரனின் முகத்தையே பார்த்து, என்ன கண்ணா? இல்ல தாத்தா, பாப்பாவுக்கு வலிக்குமே. அதுவும் குட்டி பாப்பாவுக்கு 5 மாசம் தானே ஆகுது. கண்ணா, குழந்தைங்க பிறந்ததுமே குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா முகிலன் மற்றும் நிலவனின் உடல் கண்டிஷன் சரியில்லாததால் தள்ளி போய்கொண்டே இருந்தது. இன்னும் 1 மாதம் தள்ளிட்டா இரட்டைப்படை மாசம் வந்துடும். காது குத்த முடியாது. 3 பேத்துக்கும் ஒரே நேரத்தில் குத்திடலாம்.
எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை தாத்தா. பாப்பாக்கு வலிக்குமே தான் கஷ்டமா இருக்கு. நீ உலகம் தெரிஞ்சவன், ஆனா உன் பொண்ணு விஷயத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகுற. அது நல்லதுக்கு இல்லை. என்னைக்கு இருந்தாலும் நம்ம பாப்பாவை இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கணும். இவ்வளவு அடிக்ட் ஆகி இருந்தா அது உனக்கு தான் பிரச்சனை. எதுக்கும் என் பொண்ணை அனுப்ப மாட்டேன் தாத்தா. எவனா இருந்தாலும் என் வீட்டுக்கு தான் மாப்பிள்ளையா வரணும் தாத்தா. நான் ஆதிர விஷயத்திலேயே இதை தான் நினைச்சிருந்தேன். நீங்க முடிவு பண்ணியதால் என்னால ஒன்றும் செய்ய முடியல. ஆனா பாப்பாவை நம்ம இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப போறதில்ல. வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்க்க போறேன் என்று முடித்து விட்டான் அவன். அண்ணன் மகனின் தலையில் கை வைத்து அஞ்சுவும் பிரசவ வழியை அனுபவித்துதான் வந்திருக்கிறாள். நாளைக்கு நீயும் பொண்ணை தான் பெற்று வைத்திருக்கிறாய். அவளும் அந்த வழியை அனுபவித்து தான் வரணும். வழி தாங்குவதற்கெல்லாம் பொண்ணுங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். அவன் தலையாட்டினான். நந்தினி, அப்போ எங்க வீட்டுக்கு எப்போ சொல்ல போறீங்க? கேட்கும் போது விஜயாவும் ரவியும் உள்ளே வந்தனர். அஞ்சுவும் நந்தினியும் ஒரு சேர அண்ணா வாங்க என்றனர் விழி விரித்து. ஈஸ்வர் அஞ்சுவின் முகத்தை பார்த்தான். அதில் ஒரு ஏக்கம், ஒரு தேடல், ஒரு பாசம், அத்தனையும் அவள் முகத்தில் மகிழ்ச்சியாய் பிரதிபலித்தது. நானும் இவளை எப்படியெல்லாம் தாங்குறேன், ஆனா என்ன தாங்கினாலும் இவளுக்கு பத்தாது போல என்றுதான் நினைத்தான் அவன். அண்ணம் வந்தவர்களை வரவேற்று விருந்து உபசரிக்க அவர்களோ நாங்கள் இப்போதான் சாப்பிட்டு வந்தோம், குழந்தைங்களை பார்த்துட்டு போகலாம் என்று. அண்ணாமலை புன்னகையோடு நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. ரவி வேகமாக என்ன விஷயம் தாத்தா? பாப்பா தம்பிகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்தலாம்னு இருக்கோம். ரவி மிகவும் மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷம் தாத்தா. எப்போ தேதியெல்லாம் குறிச்சாச்சா? இல்லை இனிமே தான் தேதியெல்லாம் குறிக்கணும். இப்போதான் அந்த பேச்சை ஆரம்பித்தோம். நீங்கள் வரவும் அப்படியே சொல்கிறோம். விஜயா மிகவும் சந்தோஷமாய் நாங்களும் நல்ல விஷயம் சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தோம். அனைவரும் அவரின் முகத்தை பார்க்க ஆதிரை உண்டாகி இருக்கா. எல்லோருக்கும் கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. விஜயா அஞ்சுவின் மகளை அப்படியே உற்று பார்த்து எங்கள் வீட்டிலும் குட்டி பாப்பா பிறக்கணும், அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம். அண்ணன் நாங்கள் சாயந்தரம் வரோம். விஜயா சரிங்க அண்ணி என்றவர் மகளை பார்த்து அப்போ 3 பேருக்கும் என்ன கம்மல் செயின் வேணும்னு சொல்லிடுங்க. இல்லை நீங்களே கூட வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போய் எடுத்துட்டு வந்துடலாம். நந்தினி வேகமாய் என்னால் அலைய முடியாதுமா, 2 பிள்ளைகளுக்கும் வெளியே போனாலே அழுவாங்க, அழுதா காய்ச்ச வந்துடும், என்னால் ஆகாது சாமி, நான் வரல, நீங்கள் பார்த்து என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். திருமணம் முடிந்து நாளிலிருந்து அஞ்சுவுக்கு இதுவரை ஒன்றும் செய்யாததால் மகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசையில் விஜயா பாப்பாக்கு வைரத்தில் நகை வாங்கலாமா? இப்போ உங்க வீட்டில் இருக்கிறது ஒத்த பிள்ளை தானே? ஈஸ்வர் வேகமாய் பாப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். விஜயா என்னங்க மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க. எங்கள் பேத்திக்கு செய்கிறது எங்கள் கடமை, நாங்கள் செய்வோம். அவளுக்கு தாய் மாமான்னு ஒருத்தன் தான் இருக்கான், அதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நீங்கள் வைரத்தில் எல்லாம் செய்ய வேண்டாம், அதையெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நீங்கள் சாதாரணமாக காது குத்துக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. முன்னே எங்ககிட்ட இல்லை, அப்போ செய்யலைன்னு குத்தி காட்டினாங்க உங்கள் அம்மா, இப்போ என்கிட்ட இருக்கு, நீங்கள் செய்ய விடாமல் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. அண்ணம் எதுவும் பேசவில்லை, மௌனமாகிவிட்டார். மனைவிக்காக அருணாச்சலம் பேச போக அவரின் கையை பிடித்து தடுத்த அண்ணம் அன்னைக்கு ஒரு வார்த்தை தெரியாமல் விட்டாலும் அது இன்னைக்கு வரைக்கும் நீண்டுகிட்டே போகுது. இன்னைக்கு ஏதாவது பேசி அதை இன்னும் 10 வருஷத்துக்கு மேலும் மேலும் நீட்டிக்க வேண்டாம். நல்ல காரியம் நடக்கிறப்ப நம்மனால எந்த பிரச்சனையும் வேண்டாம். நம்ம தலைமுறைகளுக்கு நடக்க போற முதல் விசேஷம் இது. வளரும் பிள்ளைகள் நல்லா வளரணும், சந்தோஷமா ஆரம்பிக்கணும், அதுங்க எப்பவும் தலைச்சிருக்கணும். நம்மளால எந்த பிரச்சனையும் வேண்டாம், வாங்க என்று கணவருக்கு மட்டும் சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி அழைத்து போய் நின்று கொண்டார். அண்ணன் புரிந்து கொண்டு பிரச்சனையை தடுப்பதை உணர்ந்த அண்ணாமலையும் எதுவும் பேசவில்லை. ஈஸ்வர் தனது மனைவியை பார்த்து அஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோ, பாப்பாவுக்கு வைரம் வழியூரியம்னு எல்லாமே நான் மட்டும் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். அவள் ஒரு மாதிரி பாவமாய் பார்த்து ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்பது போல்தான் பார்த்தாள். அவளின் பார்வையில் ஒரு கெஞ்சல் இருப்பதை கண்டு அவன் மௌனமாகிவிட்டான். நந்தினி வேகமாய் ஈஸ்வரை பார்த்து அன்னைக்கு நிலைமையில் நீங்க அஞ்சுக்கு ஒன்றும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டீங்க, வீட்டில் செய்யல. குட்டி பாப்பா எல்லாருக்கும் பொதுவான பாப்பா தானே, பாப்பாவுக்கு செய்கிறதுல என்ன கஷ்டம்? எங்கள் வீட்டிலும் அவளுக்கு செய்ய ஆசையாக இருக்கும்ல. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பாப்பா, அவளுக்கு நகை வாங்கி போடுறதுல ஒரு பெரியம்மாவா? எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது எதுக்கு பிரச்சனை? நீங்களும் கொஞ்சம் ஒத்துக்கோங்களேன் என்பது போல்தான் ஈஸ்வரை பார்த்து பேசினாள் அவள். அண்ணாமலைக்கு வருத்தம், தனது பேத்தி அங்கே உயிரோடு இருக்கும்போது சொந்தம் கொண்டாட முடியவில்லை என்று. திடீரென்று ஈஸ்வர் எதையோ
பேசுவதற்கு வாய் திறப்பதற்கு முன் அண்ணாமலை பேரனின் முகத்தை பார்க்கும்போது தயவு செய்து உன்னால் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்பது போல் இருந்தது அந்த பார்வை. சரி, உங்க விருப்பம் என்பது போல் சொல்லிவிட்டு அவன் எழுந்து சென்று விட்டான். தன் மனைவிக்கும் தன் பிள்ளைக்கும் ஒரு குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் தன் காசில் வாங்கணும் என்று மட்டுமே நினைத்திருந்தான் அவன். இதையெல்லாம் இவர்களுக்கு விளக்கினாலும் புரியாது என்று நினைத்தவன் மௌனமாய் அலுவலகம் சென்று விட்டான். போகும் அவனையே பார்த்தவளுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. எந்த பக்கம் பேசுவது, கணவனின் பக்கமா அண்ணனின் பக்கமா என்று தெரியாமல் நின்றாள். தற்பொழுது கணவனை அனைவரின் முன்னிலையிலும் சமாதானப்படுத்த முடியாது என்பதால் எப்பொழுதும் போல் அவள் அந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் காபி போட்டு கொண்டு வந்து கொடுத்து தன் குடும்பத்தினரை சமாதானப்படுத்தினாள். ரவிக்கு மனது சரியில்லை. இருந்தாலும் தங்கைகளை நினைத்து எதுவும் பேசாமல் சந்தோஷமாய் பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டுக்கு கிளம்பினார்கள். அத்தியாயம் 170. ஈஸ்வர் அறைக்குள் நுழையும் போது பின்னாடியே வந்த அஞ்சு, ஏன் அண்ணா கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு ஆசை என்றான் கடுப்போடு. அவனின் கோபம் கண்ட அஞ்சு, ஐயோ நான் அப்படி சொல்லலை. பின்ன எப்படி சொல்ற? நீங்க ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நீ என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கேல, இப்போ ஏன் என்கிட்ட சண்டை போடுறீங்க? ஏன் மயிறு, நான் சண்டை போடலை. நீ எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை என்னைக்கும் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கை அப்படி என்ன கெட்டு போச்சு? என் மதிப்பு தான் அது கெடுற மாதிரி. இப்போ என்ன ஆச்சு? ஆக்சுவலி நீ உன்னை மறந்துட்ட. என்ன மறந்துட்ட? நீ என்னை விட்டுட்டு திரும்ப வரப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணின, ஞாபகம் இருக்கா? என்ன ப்ராமிஸ்? என்னடி மறந்து போச்சா? சத்திய பிரமாணம் செஞ்சது நினைவில் இல்லையா? பெண்ணவள் தயங்கி தயங்கி நிற்க, நான் வேணும்னா உன் வீட்டை விட்டுட்டு மொத்தமாக என் பொண்டாட்டியா மட்டும் இங்கே வரணும், இல்லை உன் வீடு தான் பெருசுனா என்னை மொத்தமாக விட்டுட்டு போன்னு சொல்ல நீ என்கிட்ட நீங்க மட்டும் போதும்னு சொல்லி தானே வந்த. அவனின் கேள்வியில் பெண்ணவள் கலங்கி விழிக்க, சொல்லுடி, அது அப்போ எப்போ? ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லையே. உங்கள் கோபம் குறைஞ்சு நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்களே. அப்புறம் நான் பேசுகிறேன் தான், ஆனால் இப்போ எல்லாம் வீட்டுக்கு போகிறது இல்லையே. உன் விருப்பம் என் கூட வாழ்கிறதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். உன் விருப்பம் இங்கே இருக்கிறதா இல்லை அங்கே இருக்கிறதா? இங்கே இருக்கதா முழு மனசோட இருக்கியா, இல்லை அண்ணன் அம்மா கூட வாழணும்னு ஆசைப்படுறியா? ஏங்க, நான் உங்கள் விருப்பப்படி தானே மதித்து நடக்கிறேன். நீ என்ன மதித்தா ஏன் இப்படி பேச போகிற? நான் மதிக்காம தான் இருக்கேனா? மதிக்கிற மயிறு மாதிரி. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போதைக்கு நீ உள் மனசுக்குள் இவன் இப்போதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மனசை கரைச்சி மெல்ல மெல்ல அப்படியே நம் அம்மா வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு போயிடலான்னு தானே நினச்சிட்டு இருக்க? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லாம தான் இன்னைக்கு சேமுறை வர கூட்டிட்டு வந்திருக்கியா? நிஜமா இல்லைங்க. அப்படியா? அன்னைக்கு நீங்கள் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உன் வீட்டு ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க பேசும்போது அமைதியாக இருக்கணும்னு சொல்கிற. நாங்கள் முறை செய்வோம் சொல்கிறதுக்கு முதல்ல அவங்க முறைப்படி நடந்துக்கிட்டாங்களா? உன்னை அவங்க கொண்டு வந்து விடலை, நினைவில் வச்சுக்கோ. நான் வேணும்னு நீயா வந்திருக்க, புரியுதா? நாங்கள் தான் செய்வோம் மாப்பிள்ளைன்னு உங்கள் அம்மா அதிகாரமாக பேசும்போது நீ என்ன பார்த்து பேசாதன்னு சொல்கிற. பார்வையிலேயே என்னை கெஞ்சி சைலண்டாக இருக்க சொல்கிற. அப்போது என்ன பிளானில் இருக்க நீ? நீ பேசும்போது நான் அமைதியாக இருப்பதால் இப்படி என் மனசை கரைச்சிடலாம், சரி சரின்னு தலையாட்டிட்டு இதுதான் நல்ல ட்ரிக் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? வயிற்றுல குழந்தை இருந்ததால் எதுவும் பேசி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் சில விஷயத்தை விட்டு கொடுத்து போனேன். காதல் எல்லாத்தையும் மாற்றும் தான். எனக்கு உன் அண்ணனை எதுக்கோ பிடிக்கல, இனி எப்பவும் பிடிக்காது. ஒரு சிலரை ஏன் என்றே தெரியாமல் பிடிக்காமல் போயிடும் இல்லையா? அப்படிதான் உன் அண்ணன். ஆனாலும் உனக்காகவும் ஆதிரிக்காகவும் தான் நான் எதுவும் பேசாமல் இருக்கேன். இந்த வீடு என் வீடு மட்டுமல்ல, ஆதிரியின் வீடு, அதியின் வீடு. அதனால தான் உன் வீட்டினர் இங்க வரும்போது நான் எதுவும் சொல்றதில்ல. இன்னொரு முறை வயிறும் செய்கிறேன் வைடூரியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு உன் அண்ணனும் உங்க அம்மாவும் வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் இப்படி தான் தெரிஞ்சு தானே வந்தேன். இப்போ குத்துது குடையுதுன்னா பிரச்சனை எனக்கு இல்லை, உன்கிட்ட தான் இருக்கு, சரியா? அவள் அவனையே பார்க்க, ஒழுக்கமா சொல்லிடு உன் வீட்டில் எல்லாருக்கும். என்னன்னு? நாளைக்கு என்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கூட இடம்தான் நம்ம குலதெய்வம் கோவில். அங்கே வந்து உன் அண்ணன் தலை குனிஞ்சிடக்கூடாது என்பதற்காக தான் காது குத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன்.
அதுக்கு தேவை அவன் மடியில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு ஒரு கம்மல் ஒரு செயின், அதுவும் தேவைப்பட்டா போட்டா போதும். மற்றபடி அங்க வந்துட்டு எனக்கு ஈக்குவலா செஞ்சிருக்கேன்னு காமிக்கணும், அவ பெருமையை காப்பாத்துறேன்னு ஒரு பெருமை கட்டிட்டு திரிஞ்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் அவனை விட்டுட்டு வேற எவனையாவது உட்கார வச்சு காது குத்திட்டா அது ரொம்ப அசிங்கமா போயிடும் உன் அண்ணனுக்கு. ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க, என் பிள்ளைக்கு காது குத்தாம இருந்தா கூட பரவாயில்ல, என் அண்ணனை தவிர வேற யார் மடியிலையும் காது குத்துனா என்னால தாங்கிக்க முடியாது. அது எப்படி உன் அண்ணனை சொன்னா உனக்கு எல்லாமே பொசுக்குன்னு வருது, புருஷன் ஒருத்தனை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. நான் இப்போ என்ன சொன்னேன்? என் அண்ணன் என் மகளுக்கு செய்கிறது ஒரு தாய்மாமன் கடமை, இதில் நீங்கள் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஊருக்கு பெருமை பீட்டுறதுக்கு என் மகளின் விசேஷத்தை பகடக்காய் போல் மாற்றுவது எனக்கு பிடிக்கல. நாளைக்கு பார்க்குறவங்க ஈஸ்வரன் மச்சான் தாம் தும்னு சீர் செஞ்சார், சீர் செஞ்சு ஈஸ்வரனை மைக்கி போட்டார் பாரு. ஈஸ்வர் இருக்கிறதுக்கு வாங்கணும்னா அவசியம். இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ஆனால் நான் சொல்லட்டுமா, அவன் சக்திக்கு மீறி கடன் வாங்கி செஞ்சா அது வந்த பெருமை பீச்சல் அல்ல, கடன். நீங்க தீரனுக்கு செய்யும் போது எங்க அண்ணன் கோபப்படலையே, நாங்க செஞ்சோம். ஆனா யாருக்கும் தெரியாம உங்களை நாங்க அதிகமா செஞ்சு அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்னு தெளிவா யாரிடமும் ஆதிரைக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ற விஷயத்தை தம்பட்டம் அடிக்காம செஞ்சோம். அப்போ எங்க வீட்டில் தம்பட்டம் அடிக்கிறாங்களா? ஆமா, அதுதான் உண்மை. உங்களுக்கு ஏன் தான் என் அண்ணன் மேல இவ்வளவு வெறுப்புன்னு தான் தெரியல. ஏன் மயிறு, உங்க அண்ணன் ஒன்றும் நான் வெறுக்கிற அளவுக்கு ஆளெல்லாம் இல்லை. அவன் செய்யற செயல்களை எல்லாம் பார்த்துதான் அவன் மேல இத்தனை கோபம். அப்படி என்ன செஞ்சார்? இன்னும் 100 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து எங்ககிட்ட இருக்கு. ஆனா உங்க வீட்டில் ஒரு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கா? அவ்வளோ கோபமாக இப்ப இதுதான் பிரச்சனையா என்று கேட்டுவிட்டு மௌனமாய் அவனை பார்க்க, ஏ லூசு, உன்னை குத்தி காட்டி பேசல. உன் அண்ணன் இன்னும் ஒரு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்கு கூட சம்பாதிக்கல. அது அவர் விஷயம், நமக்கு என்ன? உனக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? அவள் மௌனமாய் தலையாட்டி தெரியாது என்று மறுக்க, உன் அண்ணனோட மொத்த சேவிங் 20 கோடி, அதுல 5 கோடிக்கு இடம் வாங்கி இருக்கான். நல்ல விஷயம்தான். ஆனா அடுத்து பண்ணினது அல்டிமேட். அதுல 5 கோடிக்கு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். பின்னவள் விழிவிரித்து மகிழ்ச்சியாக, நிஜமாவா? என் அண்ணன் 5 கோடிக்கு வீடு கட்டுறாங்களா? அப்போ பெரிய வீடா தானே இருக்கும் என்றால் கர்வமாக. கண்டிப்பா பெரிய வீடா தான் இருக்கும். ஆனா 2 கோடி கம்பெனி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு 10 கோடிக்கு கடன் வாங்கி இருக்கான் உன் அண்ணன். எங்க பிசினஸும் கடனில் தான் இருக்கும். ஆனா அது ஒரு பாட்டுக்கு வரும், ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் எங்க கிட்ட 20 கோடி இருந்தா அதை நாங்க 200 கோடியா மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ செய்திருப்போம். உன் அண்ணன் இருப்பதை பாதியாய் குறைத்து இப்போ 10 கையில் வைத்திருக்கிறான். வீடு தேவைதானே? வீடு தேவைதான். அதுக்காக ஒரு வீட்டில் இவ்வளவு காசு போட்டு வீடு கட்டினா அது தேவையில்லாத செலவு. ஒரு 10 பேர் குடியிருக்க அவ்வளோ பெரிய அமர்க்கலமான வீடு தேவையா? என் அண்ணன் அவரோட சொந்த உழைப்பில் உங்களுக்கு நிகர ஒரு வீடு கட்டி சந்தோஷமா வாழ்றதுல உங்களுக்கு ஏதும் பிரச்சனையா? அவனோ அவளின் பேச்சில் மார்பின் குறுக்கே கை கட்டி ஹஹா என்று சத்தமாக சிரித்தான். அந்த புன்னகையோடு, உன் அண்ணனை பார்த்து பொறாமப்பட இடத்துல நான் இருக்கேன் என்றான். ஆனால் கண்ணில் வலி. பின்னவள் புரியாமல், ஏன் அப்படி சொல்றீங்க? நக்கலாக சிரித்து, ஒரு ஆடம்பரமா கட்டணும் என்றால் திருப்பூரிலே நாங்கள் பேலஸ் கட்டி எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு செஞ்சிருப்போம். வீடு என்பது வருமானம் தரும் பொருள் அல்ல, அது ஒரு அசையா சொத்து. அதை நிர்வாகத்தில் போட்டிருந்தால் அது சிறப்பு. உங்க அண்ணன் அவன் இருக்கும் கம்பெனியின் மேலே இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் போட்டு அதில் ஒரு ப்ரொடக்ஷன் செக்ஷன் ஆரம்பிச்சிருந்தா அது அவனுக்கு வருமானம். அந்த 10 கோடியை போட்டு ஒரு தனி பிரான்ச் ஆரம்பித்திருக்கலாம். அதுவும் அவனுக்கு சிறந்த வருமானமாக அமைந்திருக்கும். எப்பொழுதும் ஒரு சிறந்த பிஸ்னஸ்மேன் என்பவன் 10 கோடியை 100 கோடி ஆக்கணும். 100 10 கோடி ஆக்குபவன் நல்ல தொழிலதிபர் இல்லை. அகலக்கால் வைப்பவன், ஆடம்பரம் செய்பவன் வாழ்க்கையெல்லாம் அகல பாதாளத்தில் போய் முடிந்துவிடும். பின்னவள் அவனையே பார்த்து, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணன் ஒரு முறை தப்பு பண்ணினா மீண்டும் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. தீரன் வளரப்போ ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு நினைக்கிறாரு என் அண்ணன். யாரும் தூக்கிவிட ஆள் இல்லாம சொந்த முயற்சியில் முன்னுக்கு வந்து இன்னும் 10 கோடியில் 5 கோடிக்கு இடம் வாங்கி 5 கோடியில் வீடு கட்ட போற அளவுக்கு முன்னேறி இருக்கார் என்றால் அது அவரின் சொந்த உழைப்பால் வந்தது. எங்களோட வாழ்க்கையில் 3 ஏக்கர் நிலம் என்பதெல்லாம் வாய்ப்புகள் இல்லாத ஒன்று. இன்று 3 ஏக்கருக்கு சொந்தக்காரர் என்று நினைப்பதே பெருமையாக இருக்கிறது. அப்படி என்றால் இது எங்க அண்ணனின் சாதனை தானே என்றால் கர்வமாக
கோபமாக. ஏனோ சில இடங்களில் பேசப்படும் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது. முக்கியமாக முட்டாள்கள் இருக்கும் இடத்தில் பேசவே கூடாது என்ற எண்ணம் கொண்டவன் அவன். இதற்கு மேல் இங்கு இருந்தால் பேசி பேசி வாக்குவாதம் நீடிக்கும் என்பதால் குழந்தையை தூக்கி கொண்டு தனது அம்மாவிடம் தஞ்சம் புகுந்தான் ஈஸ்வர். மனது சரியில்லாவிட்டால் அந்த தாயின் முகம்தான் அவனுக்கு மருந்து. அண்ணாமலையின் யோசனை முழுவதும் இப்பொழுது ஆதினி பாப்பாவுக்கு மொட்டை எடுக்கணும். என்ன பண்ணலாம்? எப்படி பாப்பாவை குலதெய்வம் கோவிலுக்கு கொண்டு வருவது? குலதெய்வ கோவிலுக்கு எப்படி அதிநந்தினியை அழைப்பது என்ற யோசனையில் சுழன்று கொண்டிருந்தார். சலனம் 171. அண்ணம் மகனை கண்டு, என்ன கண்ணா, ஏதோ வேணுமா? சும்மா வந்தேம்மா. மகனின் முகத்தில் ஏதோ ஒன்று தெளிவில்லாமல் இருப்பதை கண்டு, கண்ணா என்னும் போதே மொபைல் அழைக்கவும் எடுத்து, சொல்லு தீபக். சார், சின்ன இன்ஃபர்மேஷன். என்ன? பெரிய சார் ஊட்டியில் ஒரு புது ஹோட்டல் ஒன்றை வாங்கியிருக்கிறார். நல்ல விஷயம்தானே சார், ஆனால் அது அவரின் பேரில் இல்லை, பின்னே அவரின் செயலாளர் செந்தில் சார் பேரில் இருக்கு. ஒரு நிமிடம் மௌனம். தன் தாத்தாவை ஆராய்ச்சி செய்வதில் அவனுக்கு விருப்பமில்லை. அதனால் சரி, அதை இத்தோட விட்டுடு தீபக். ஏனோ அவன் சொல்லியிருக்க மறுபேச்சு இல்லை என்பதால் ஓகேங்க சார். ஓகே என்றவன் அழைப்பை துண்டித்து பின் யோசனையாக இருக்க அவனை கவனித்து கொண்டே இருந்த அண்ணம், என்ன கண்ணா? ஒண்ணுமில்லைங்கம்மா. வேலையை முடித்து மகனுக்கு குடிக்க கிரீன் டீ தயாரித்து கொடுத்தவர் மகனிடம் இருந்து பேத்தியை வாங்கி கொண்டே, அம்மாவிடம் சொல்லக்கூடாத விஷயமா? அப்படி இல்லைங்கம்மா. ஏனோ அவனின் அறையிலிருந்து வந்ததால் அஞ்சு ஏதும் சொல்லிட்டாளா? அதெல்லாம் இல்லம்மா என்றவனின் முகத்தில் ஒரு குழப்பம். உன் மாமியாரும் மாப்பிள்ளையும் வந்துட்டு போன பின்னாடி நீ உன் ரூமில் இருந்து தான் வர. முக்கியமா உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் பேசியிருப்ப. அதனால தான் சொன்னேன். மதியம் அவங்க அண்ணன் செய்முறை பத்தி பேசியதால் உங்க 2 பேருக்கும் ஏதும் பிரச்சனையா? ரவி மாப்பிள்ளை செய்முறை செய்யட்டும் கண்ணா. அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். ஏற்கனவே நம்ம வீட்டில் எந்த நல்லது நடந்தாலும் ஒரு பிரச்சனையில் தொடங்கி ஒரு பிரச்சனையில் தான் முடியுது. பிள்ளைகளுக்காவது அப்படி நடக்க வேண்டாமே கண்ணா. அதனால தான் சொல்கிறேன். அம்மா, என்னை பார்த்தா பொறாமப்படுற மாதிரியா இருக்கு. யாருக்கு நான் இப்படி சொன்னது? கேட்டேனுங்கம்மா. என் மகனை கண்டு யாரேனும் பட்டால் தான் உண்டு என்றார் கர்வமாக. அது இல்லைங்கம்மா, அது நம்ம ஆதிரை சம்மந்தப்பட்டதால் தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் செய்கிறேன். ஆதிரையா? ஆமாம் என்று ரவி இடம் வாங்கினதை பற்றி சொல்லி முடித்தான். எதையோ யோசித்தானம். அறிவுரை என்பது யாருக்கு தேவையோ அதை அவர்கள் கேட்கும் பட்சத்தில் சொல்லலாம். தேவைப்படாத இடத்தில் சொல்வது தவறு. அம்மா, எனக்கு புரியுது கண்ணா. ஆனால் அந்த இடத்தை முதலில் வாங்குவது என்பது உன் தங்கச்சிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம புருஷன் வாங்கினதுன்னு உன் தங்கச்சி நம்ம ஒன்று சொல்லி கேட்குற ரகமா? நம்ம குறை சொல்கிறோம்னு என்னை தப்பாக நினைத்து கொள்வாள். அதுபோல் தான் அஞ்சுவோம் அண்ணன் செய்வது சரின்னு. அம்மா, அவன் நல்லா இருந்தா ஆதிரை நல்லா இருப்பா. கடன் ஆகிவிட்டாள். ஒரு இடம் நம்ம வாங்குறோம்னா உன் அப்பாவோ நீங்களோ உன் தாத்தா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போய் காட்டி அப்புறம் அவர் நிறை குறை சொல்லி அப்புறம் அவருக்கு பிடிச்சாதான் நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு தாத்தாவின் மேலே நம்பிக்கை. அதே போல் அந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது அவங்கள சார்ந்தது. மாப்பிள்ளை பண்ணினா சரியா இருக்கும்னு ஆதிரையும் அஞ்சுவும் நம்புகிறார்கள். நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு தப்பா படலாம். அவங்களுக்கு நல்லதுன்னு தோன்றது நமக்கு தப்பா படலாம். நல்லது வந்தா நம்ம சந்தோஷப்படணும். அப்படியே மேலும் மேலும் மாப்பிள்ளை வளர்ந்து மேலோங்கி இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். கெட்டது வந்தா கடவுள் புண்ணியத்துல நம்ம உதவி செய்யற இடத்தில் வச்சிருக்காருன்னு நினைச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றிடலாம். அப்புறம் ரவி மாப்பிள்ளை நம்மளிடம் கலந்து ஆலோசித்து செய்திருந்தால் நம்ம போய் அறிவுரை வழங்கலாம். நம்மளும் அவரிடம் கலந்து ஆலோசித்தால் அவர் நமக்கு அறிவுரை வழங்கலாம். நம்மளும் அப்படி பண்றதில்ல, அவரும் அப்படி பண்றதில்ல. அதனால கவலைப்பட இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு அம்மாவா உங்களுக்கு இதை பற்றி ஆதிரா கிட்ட பேசிடணும்னு தோணலையா? இதை பற்றி நான் விஜயா கிட்ட கூட பேசிடுவேன். ஆனால் ஆதிரா கிட்ட பேசவே மாட்டேன். ஏம்மா? நம்ம அவளின் கணவனின் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறோன்னு நினச்சப்பா. அவளுமா என்று அவன் கேட்பதிலிருந்து அஞ்சுவும் அப்படிதான் நினைத்திருப்பாள் என்று புரிந்தது அவருக்கு. அஞ்சுவுக்கு அவளின் அண்ணன் மேலே பிரியம், அதுபோல் ஆதிரைக்கு அவள் புருஷன் மேல் ரொம்ப பாசம். அதுவும் இப்போ கர்ப்பம் வேற. நம்ம புருஷன் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் என்று நினைக்கும் குணமுடையவள் அவள். ஏதும் பேசி கஷ்டப்படவும் வேணாம். நம்ம ஒன்று சொல்லி அவள் வார்த்தையை விட்டுவிட்டால் அதை நினைத்து நம்மளும் கஷ்டப்பட வேணாம். மொத்தத்தில் மதியாதோர் தலைவாசல் மிதியாதே என்பது போல் அறிவுரை தேவைப்படாத இடத்தில் பேசுவது தவறு கண்ணா என்று அவர் மறைமுகமாய் சொன்ன விஷயம் புரிய அவன் மௌனமாகிவிட்டான். அப்போது எதற்காகவோ அங்கே வந்த நந்தினி அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு, எங்க அண்ணனை பத்தி தான் பேசினீங்க, என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சு கொள்ளலாமா?
என்ன விஷயம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அண்ணம், ஒருத்தவங்க பேசும்போது மௌனமா நின்று கேட்பது தப்புன்னு உனக்கு தெரியாதாமா? அப்படி உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நாங்கள் பேசுகிறப்பவே 2 பேருக்கும் இடையில் வந்து பேசியிருக்கலாம், அல்லது என்ன விஷயம் என்று கேட்டிருக்கலாம், அல்லது நீயும் கலந்து பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு முழுவதையும் கேட்டுவிட்டு இப்போது கொஞ்சம் தெரியாதது போல் கேட்டால் என்ன சொல்வது? சாரி அத்தை, என் தப்பு தான். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது என் அண்ணன் பற்றி பேச்சு வரவும் நான் அங்கு நின்று விட்டேன். ஆனால் உங்களை தப்பாக நினைச்சு நிக்கல. தன்னிடம் தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்கும் நந்தினியை பார்த்து ஈஸ்வருக்கும் வியப்பாக தான் இருந்தது. நந்தினிக்கு எதுவும் தெரியாததால் பின்னவள் மௌனமாக திரும்பிவிட்டாள். அவர்கள் பேசியதை வைத்து ஈஸ்வருக்கும் அஞ்சுவுக்கும் ஏதோ வாக்குவாதம். அவளிடம் பேசலாம் என்று நினைத்து கொண்டு தனது அறைக்குள் நுழையும் போது ரவியிடமிருந்து போன் வந்தது. அழைப்பை அட்டன் செய்து கொண்டு அஞ்சுவின் அறைக்குள் நுழைந்தாள். அண்ணா, என்ன பண்ற? சும்மா தான் அண்ணா. அஞ்சு பாப்பா இருக்கா? இருந்தா 2 பேரும் இருக்கும் இடத்திலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. அவளின் ரூமில் தான் இருக்கேன், சொல்லுங்கண்ணா என்று ஸ்பீக்கரில் போட்டு அஞ்சுவின் அருகே செல்போனை நீட்டினாள். அஞ்சு, அண்ணா சொல்லுங்க. காலையில் வீட்டுக்கு வரும்போது சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் செய்கிறது மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தது. இருவருமே மௌனமாய் இருந்தனர். இருவருக்குமே விஷயம் தெரியும், ஆனால் இருவருமே காட்டிக்கொள்ள முன்வரவில்லை. அஞ்சு, சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? நான் 3 ஏக்கரில் இடம் வாங்கி நம்ம 3 பேரிலும் பதிஞ்சிருக்கேம்மா. இருவருமே ஒரே நேரத்தில் எங்க பேரில் எதுக்கு பதிஞ்சீங்க? உங்க பேரில் பதியாம யார் பேரில் பதிகிறது? நந்தினி, ஏன்னா உங்க பேரில் பதிஞ்சிருக்கலாம் இல்ல? ரவி, நமக்கெல்லாம் இடம்ங்கிறது பெரிய கனவா இருந்த காலத்தில் இன்னைக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கேன். வாங்கி உங்ககிட்ட காமிச்சாதான் அப்புறம் பத்திரம் முடிக்கணும்னு ஆசை. ஆனால் உங்கள் பேரில் முடிஞ்சா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால் நான் அம்மா அப்பா அதிரை கிட்ட மட்டும் சொல்லிட்டு இந்த வேலையை முடிச்சிட்டேன். நந்தினி, எதுக்கு நான் எங்கள் பேரில் முடிச்சிங்க? நீங்களும் நாளைக்கு குழந்தை பிறந்தா அதோடு சேர்ந்து 6 பேர் இருக்கிறதுக்கு அந்த வீடு பத்தாதா? இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அந்த காசை பிஸ்னஸில் போட்டிருந்தா உங்கள் வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும் இல்லையா? நல்லா டெவலப் ஆகிட்டு அப்புறம் அசையா சொத்தில் அமௌண்ட் போட்டு இருக்கலாமே. எனக்கு என் தங்கச்சிங்க என் வீட்டில் வந்து தங்கணும். 2 மாப்பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டு வசதி பத்தாது. அப்புறம் நான் இப்படி நல்லா இருக்கிறதுக்கும் என் தங்கச்சிங்களும் காரணம்தான். அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கும் பிள்ளைகள் இருக்கும்போது இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட எதுவுமே வேணும்னு கேட்டதே இல்லை. நான் கஷ்டப்படும் போது கூட இருந்திருக்கீங்க. அஞ்சு பாப்பா கட்டின மஞ்சள் கயிற்றில் இருக்கும் அந்த ஈரம் கூட காயலை. நம்ம வீட்டின் தராதரம் பற்றி ஒரு வார்த்தை பேசினதுக்கு அப்போவே புருஷன் வீட்டை விட்டுட்டு என் பின்னாடி வந்து என் கூட வேலை செஞ்ச. நந்து பாப்பா, நீ உன் புருஷன் வீட்டில் விட்டுட்டு நம்ம கம்பெனியில் முழு நேரமும் வேலை செஞ்சு அதை பெருசா டெவலப் பண்ண. நீங்க 2 பேரும் இல்லாட்டி நான் இல்லை. அப்ப நான் சந்தோஷமா இருக்கும்போது என் தங்கச்சிகள் என் கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? எனக்கு அஞ்சுவுக்கு மறுத்து பேசவும் வழி இல்லை. அதே நேரம் தன் அண்ணன் தங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே என்று கேட்கவும் நினைக்கவும் இல்லை. அவளுக்கு தோன்றவும் இல்லை. ஆனால் நந்தினி, அண்ணா, நீங்க எங்க பேர்ல எழுதி வச்சாலும் எனக்கெல்லாம் சந்தோஷம் தரல அண்ணா. ஏமா? ஏன்னா என் அண்ணன் இன்னும் 4 படி முன்னுக்கு வந்தாதான் எனக்கு சந்தோஷம். நீ வளர வளர நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ நீ இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பணம் எல்லாம் நம்ம லைஃப்ல கிடைக்கிறது கஷ்டம். அதனை இன்னொரு தொழிலான்னு அப்படியே வருமானத்தை பெருக்கிற வழி பண்ணியிருந்தா ஒரு தங்கச்சியா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அண்ணா. எனக்கு அது சந்தோஷம் இல்லை நந்தினி. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என் தங்கச்சிகளுக்கு செய்யணும்னு நான் நினைச்சதை செய்யாம போயிட்டா என்னோட சாவு கூட என்னை சந்தோஷப்படுத்தாது. இருவருமே ஒரே நேரத்தில், அண்ணா, ஏன் அபசகுணமா பேசுறீங்க? நீங்க நல்லா இருக்கணும் என்று தானே அக்கா சொல்றாங்க என்ற அஞ்சுவும், ஏன்னா அப்படி பேசி கஷ்டப்படுத்துறீங்க என்று நந்தினியும் கேட்கும்போது, இந்த அன்புக்காக தாமா நம்ம சொத்து. என் தங்கச்சிங்க யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது என்னோட கர்வம்னு நான் அடிச்சு சொல்லியிருப்பேன். நீங்க சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேம்மா என்று சொல்லிவிட்டு அவன் அழைப்பை துண்டிக்கும் போது அதன் பின் இருவருக்கும் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அஞ்சு வேகமாக, ஏன் அக்கா அண்ணா கிட்ட இவ்வளவு கஷ்டப்படுத்தி பேசுறீங்க? அறிவு கெட்டவளே, நம்ம கிட்ட இப்போ சொத்தை வாங்கி நம்ம என்ன செய்ய போறோம்? அங்கிருந்து ஒரு நகை வாங்கிட்டு வந்தாலும் நம்ம சும்மா தான் வச்சிருப்போம். அதே மாதிரி அவங்க வீடு கட்டி வச்சிருந்தாலும் நம்ம அங்கே போய் குடியிருக்கவா போறோம்? 2 நாள் தான் தங்க போறோம். அது கண்ணன் தீரனுக்கும் அடுத்த பிறக்க போகிற பிள்ளைக்கும் சேர்த்து வச்சு அவங்க நல்லா இருப்பாங்களே, அதை யோசிச்சு தான் நான் பேசினேன் என ஒரு நிமிடம் அஞ்சு மௌனமாகிவிட்டாள். ஏன் அமைதியாயிட்ட?
அவள் தன் வீட்டுக்காரருக்கும் தனக்கும் உண்டான விஷயத்தை அக்காவிடம் சொல்லாமல் ஒன்றுமில்லக்கா என்று சொல்லியவள், பாப்பாவுக்கு பால் கொடுக்குற நேரம் ஆச்சாக்கா, கீழே அவர்கிட்ட இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக கீழே வந்தாள். வெளியே கீழே வந்து பார்க்க அவன் இல்லை. தன் மாமியாரிடம் சென்று அவர் எங்கத்த என்று கேட்க, வெளியே பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்காமா. வெளியே வந்தால் பாப்பாவை தூக்கி வைத்து கொண்டு கார் செட்டில் தனியாக நடந்து கொண்டிருக்கும் கணவனை கண்டு அங்கே வந்தவள் கை நீட்டினாள். அவன் குழந்தையை கொடுக்க அவளும் மறுத்து அவனை பார்த்து கை நீட்டினாள். என்னடி பண்ற, தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுனா சாரி கேட்கணும் இல்லை? அவன் திரும்பி நடக்க வேகமாய் அவன் முன்னே போய், பொறாமப்படுறீங்களான்னு கேட்டுட்டேன், அந்த நிமிஷத்துல எனக்கு அப்படிதான் தோணுச்சு, சாரி. நீ இந்த மன்னிப்பு கேட்பதற்கு பதிலா ஒன்று என்னை புரிஞ்சுக்கணும், இல்லை என்னை புரிஞ்சுக்காம இப்படியே இருந்துக்கோ. மன்னிப்பு கேட்காத. உன்னை பார்க்கும்போது அது எனக்கு இன்னும் கடுப்பாகுது. உங்களோட பார்வையிலிருந்து பார்த்தா நீங்க பேசுறது உங்களுக்கு சரியா இருக்கும், என்னோட பார்வையிலிருந்து பேசினா எனக்கு அது சரியா இருக்கும். உங்களுக்கு உங்க தாத்தா செய்வது எப்படி சரியோ அது மாதிரி எனக்கு எங்க அண்ணன் செய்வது சரி. என் அண்ணனை பற்றி தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைச்சு நான் தப்பா வார்த்தையை விட்டுட்டேன். ஆனா நந்தினி அக்கா பேசும்போதுதான் அப்படியும் பண்ணியிருந்தா அண்ணன் லைஃப் நல்லா இருக்கும்னு புரிஞ்சது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். அவனும் பேசாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். பின்னிருந்து அவனை கட்டிக்கொண்டு, நான் கொஞ்சம் மக்கு தான், அசிங்கமா பேசிட போறேன், மரியாதையா போ. உங்களுக்கு தான் மயக்கிற வார்த்தையை தவிர கெட்ட வார்த்தையை தெரியாதே. நான் திட்டிட போறேன், திட்டுங்க, கோபமா மட்டும் இருக்காதீங்க. என்னடி வேணும் இப்போ உனக்கு? வேற என்ன, நீங்க தான் எரிச்சல் மயிரா இருக்கு, மரியாதையா போயிடு. சத்தம் போட்டு பேசாதீங்க, யாராச்சும் தப்பா நினைச்சுக்குவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு யாரு கேட்டா என்ன? உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. என் பொண்டாட்டி கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ல எவனுக்கு உரிமை இல்லை. நான் நடிச்சு வாழல, நான் இப்படிதான். இந்த எல்லாம் தெரிஞ்சு தானே நீ வந்த. என்னால உன் மரியாதைக்கு ஒரு இடத்தில் இழுக்கு வந்திருக்கா? அவனின் வார்த்தையில் அவனை கட்டி கொண்டு நிமிர்ந்து பார்த்து, என்னால உங்களுக்கு எல்லா இடத்திலும் தலைக்குனிவு வர மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமே தவிர உங்களால எனக்கு எந்த அவமரியாதையும் இதுவரை நடந்ததில்லை. கட்டிலில் மிகவும் மோசமாக நடந்து கொள்ளும் ஆண்களை பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னை நீங்கள் கட்டிலில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் தாங்கன்னு தான் தாங்குறீங்க. நான் தான் நீங்கள் சொல்ல வரதை புரிஞ்சிக்காம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. உங்களை மாதிரி புருஷன் யாருக்குமே கிடைக்காது, ஐ லவ் யூ என்று சொல்லும் போதே அண்ணாமலையின் கார் உள்ளே வரவும் அவனை விட்டு தள்ளி நின்றாள். பாப்பாவை அவளிடம் கொடுத்து உள்ள போ, ஏதும் முக்கியமான விஷயம் என்பதால் பெண் அவளும் தலையாட்டி கொண்டே உள்ளே சென்று விட்டாள். சலனம் 172. அண்ணாமலை வாகனத்தை விட்டு இறங்க ஈஸ்வர் கைகளை மார்பின் குறுக்கே கட்டி தாத்தாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். வாகனத்தை விட்டு இறங்கியவர் பேரனை கண்டதும், என்ன கண்ணா, என்ன ஆராய்ச்சி பார்வை பார்க்குற? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா நீங்களே சொல்லியிருப்பீங்க தாத்தா, அதனால கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சிரித்தவர் பேரனியை பார்த்து, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்ற வரிகள் பல நேரங்களில் உன்னை பார்க்கும்போது எனக்கு புரியும் கண்ணா. உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டால் எதிர்கேள்வி கேட்காதவாறு பதில் சொல்கிறாய். இல்லை, எதிரே இருக்கிறவர்கள் உன்னிடம் எதையும் மறைக்க கூடாது என்று நினைக்கும் அளவிற்கு பதில் சொல்கிறாய். நான் இப்போ என்ன செய்யட்டும் என்றார் ஒரு புன்னகையோடு. ஆடவன் அவரையே பார்த்து, உங்களுக்கு சொல்லணும்னு தோன்றாத ஒன்றை என்கிட்ட எப்பவும் சொல்ல வேண்டாம் தாத்தா. உன்கிட்ட சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறவன் நான் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ரகசியங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கும். அது உன் தாத்தாவிற்கும் பொருந்தும். ஆனால் மறைத்து வைக்கும் ரகசியங்கள் அனைத்தும் குடும்பத்தின் நன்மைக்காக இருக்குமே தவிர கெட்ட விஷயமாக இருக்காது கண்ணா. கெட்டவராக என் தாத்தா எப்போதும் இருக்க மாட்டார். அது உன் தாத்தா பகன பிறகு. அதற்கு முன்னாடி உன் தாத்தாவும் சாதாரண மனிதன்தான். மன்னிக்க முடியாத தவறுகளை செய்து அதற்கு பிராச்சித்தம் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதன் தான் நானும். வாழும் காலத்தில் தண்டனை கிடைத்து விட்டது. ஒருத்திக்கு செய்த துரோகத்திற்கு இன்னொரு துரோகத்திற்கு தான் எப்போது பிராச்சித்தம் கிடைக்கும் என்று தெரியவில்லை என்றார் கண்கள் கலங்கி. என்கிட்ட சொல்லக்கூடியதாக உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் சொல்லுங்க தாத்தா, கண்டிப்பா தீர்க்க முயல்கிறேன். என்னால் முடியாவிட்டால் கண்டிப்பா உன்கிட்ட தான் வருவேன். இந்த தாத்தாவிற்கு பக்கப்பலமே நீதான். என்னால் சுமக்க முடிஞ்ச அளவு சுமந்து அதை சரி பண்ண முயல்கிறேன். ஒரு காலத்தில் என்னால் சுமக்க முடியவில்லை என்றால் என் பொறுப்பை நீதான் ஏற்று நடக்கணும். எதற்காக என்று சொல்லும் நேரம் வரும்போது அதை கண்டிப்பா சொல்றேன் என்று சொல்லிவிட்டு, கண்ணா, ஊட்டியில் எஸ்டேட் வாங்கியிருக்கேன்.
அதை ஏன் எதற்கு என்று கேட்காதே, அதை தானமாக கொடுக்க போகிறேன். அதை சொல்லும் காலம் வரும்போது கண்டிப்பா சொல்கிறேன். உனக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவனிடம் மௌனம். அவரோ உனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. சொல்லப்போனால் என்னையும் உன் கண்காணிப்பு வட்டத்திற்குள் தான் நீ வைத்திருப்பாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். தாத்தாவிற்காக ஒன்றை மட்டும் செய். மேலும் ஊட்டியில் நான் வாங்கியிருக்கும் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆராய்ச்சி செய்யாதே. என் காதுக்கு அந்த விஷயம் வந்த போதே சொல்லிட்டேன் தாத்தா, இனி இது பற்றி ஆராய வேண்டாம் என்று. என் தாத்தா ஒன்றை மறைக்கிறார் என்றார். கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஏனோ 2 அடி எடுத்து வைத்து நடந்தவர் அந்த வார்த்தையை கேட்டதும் மீண்டும் திரும்பி வந்து பேரனை இறுக்கி கட்டிக்கொண்டு நீ நல்லா இருக்கணும் என்று தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து விட்டு கண்கலங்கு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து போனார். அவரின் எண்ணமெல்லாம் ஆதினியை எப்படியாவது உயிர் வாழ வைக்க வேண்டும். தன் பேரில் இருக்கும் சொத்து மொத்தத்தையும் கொடுத்தாவது அந்த பேத்தியின் நலனை கண்டுவிட்டு தான் சாக வேண்டும் என்று நினைத்து கொண்டார். விஜயா, ரவி மற்றும் ஆதிரை அனைவரும் கடைக்கு சென்று விதவிதமான நகைகளை எடுத்து வந்தனர். நந்தினியின் குழந்தைகளுக்கும் அஞ்சுவின் குழந்தைக்கும். இரவில் ஆதிரை கணவனின் தோளில் சாய்ந்து அமர்ந்திருந்ததால் ஜன்னல் வழியே ஆகாசத்தை பார்த்தபடி அவளின் முகத்தை வருடியபடி, இடம் வாங்கியிருப்பது உனக்கு சந்தோஷமா? அவனின் கை விரல்களை மென்மையாக பிடித்தபடி, அவ்வளோதானா? பின்ன என்ன சொல்றதாம்? உன்கிட்ட நான் எதையோ எதிர்பார்த்தேன், ஆனா எப்படி கேட்கறது சொல்றதுன்னு தெரியல. சிரித்தவள் கணவனை மடியில் படுக்க வைத்து அவன் தலையில் விரல்களை கோதியபடி, உண்மையை சொல்லணும் என்றால் என் பேரிலே ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஏகப்பட்ட நகை இருக்கு, ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. ஏனோ ரவியின் முகம் கொஞ்சம் சுருங்கி விட்டது. அப்போ அந்த நகைக்கு ஈடாக தான் வாங்கிய நிலம் இல்லை என்று கவலைப்படுகிறாளோ? ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணெல்லாம் இவள் இல்லையே என்று யோசித்தபடி அவளின் முகத்தையே பார்த்திருந்தான். அவள் பேசும் நேரத்திற்காக பெண் அவள். அதெல்லாம் கொடுக்காத ஏதோ ஒன்றை நீங்கள் வாங்கிய நிலம் எனக்கு கொடுத்திருக்கு. அந்த ஒற்றை வார்த்தையில் அவனின் முகம் பிரகாசமானது. நிஜமாவா? நிஜம்தான். உண்மையான சந்தோஷம் என்னன்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க. என்னன்னு? காணி நிலம் வாங்கினாலும் கணவனின் கை காசில் வாங்கணும் என்று. அது தரும் சந்தோஷம் உன் அப்பன் வீட்டு காசில் பங்களா வாங்கினாலும் மனசு நிரம்பாது என்று. அது இப்போ நிறைவேறிடுச்சு. உன் பாட்டி அவ்வளவுதான் சொன்னாங்களா? பல நேரங்களில் என் பாட்டி சொன்ன விஷயம் இதுதான். ஒரு பொண்ணு எப்போதும் கணவன் கூட மட்டும் சேர்ந்திருக்கணும், கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கணும், இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையை பங்கு போட எவ்வளவு ஒருத்தி வந்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்புறம் இங்க நம்ம வீட்டில் பல பிரச்சனை வரும்போது கூட எனக்குள் தோன்றிய பல கோபங்களை நானே கட்டுப்படுத்தி இருக்கேன். குடும்ப அமைப்பு ஏதோ ஒரு விஷயத்தில் உடைஞ்சாலும் ஒட்ட வைக்க முடியாதாம். என் பாட்டி அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிழைய மன்னிக்க முடியாமலும் அதே நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் தவித்தாங்களாம். வாழ்க்கை முழுவதும் எதற்கோ வருந்தி வருந்தியே வாழ்வதை காட்டிலும் இருக்கும் நாளில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாமே என்று அப்பதான் அவங்க கத்துக்கிட்டாங்களாம். அதனால் தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்திருந்தால் அதற்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கெடுத்திருக்க வேண்டாமே என்று. அப்படி அவர் செய்த தவறுகளை எல்லாம் என்னிடம் சின்ன வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்து, இந்த தவறை செய்திடாதே, இந்த இடத்தில் பேச வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்தவர். பாட்டி சாகும் வரைக்கும் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் உன் கணவன் இன்னொருத்தையை நினைக்கும் அளவிற்கு உன்னிடம் குறையொன்றையும் வைத்து கொள்ளாது என்று மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஏன் உன் தாத்தா அப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா என்ன? சச்ச, என் தாத்தா எல்லாம் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. என் பாட்டி அப்படி ஒரு நாளும் சொன்னதே இல்லை. என் பாட்டி கிட்ட நிறைய கோபம் இருக்குமாம், நிறைய சண்டை போடுவாங்களாம். ஆனால் உள்ளுக்குள்ள காதலை வைத்து அதை வெளிக்காட்ட தெரியாதாம். அதனால கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கொஞ்ச நேரம் அமைதியாகிவிட்டால் கூட வரப்போற பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் என்று என் பாட்டி கிட்ட கத்துக்கிட்டதுதான். எவ்வளவு கோபம் வந்தாலும் தண்ணி குடிச்சு என்ன நானே சரி பண்ணிக்குவேன். அதனால தான் என்னால் இந்த வீட்டில் இப்போது வர பிரச்சனை வந்ததில்லை. இதெல்லாம் என் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தது. அவளை அருகே இழுத்து போட்டு தன் அணைப்பெருக்குள் கொண்டு வந்தவன், வாய்ப்புகள் கிடைக்காதவரை ஆண்கள் எல்லாம் ராமன் என்று உன் பாட்டி சொன்னதாய் சொன்ன. நானெல்லாம் வாய்ப்புகள் கிடைத்தாலும் ராமன் தான். உன்னை தவிர உனக்கு முன்னாடியும் யாரையும் பார்த்ததில்லை, உனக்கு பின்னாடியும் யாரையும் பார்க்க போறதும் இல்லை. என்னையே நினைச்சு எனக்காக உன்னோட அவ்வளோ பெரிய பங்களா வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை பத்தி யோசிக்கும் ஒரு பொண்டாட்டி எல்லாம் கிடைக்க நான் வரம் செஞ்சிருக்கணும். நிஜமாவே உன் பாட்டியை நான் இந்த இடத்துல பார்த்திருந்தா காலில் விழுந்து நன்றி சொல்லியிருப்பேன். இப்படி ஒரு பொண்ணை வளர்த்து என்கிட்ட கொடுத்ததுக்கு. அவனை கட்டி கொண்டே, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கட்டுமா?
என்ன உதவி? சப்போஸ் நமக்கு பெண் குழந்தை பிறந்தா ராஜி என்று தான் பேர் வைக்கணும். ராஜியா? யார் பேரு? என் பாட்டியின் பெயர் அமுத ராஜேஸ்வரி. அமுதான்னு அவங்கள யாரும் சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு காரணத்தால் என் பொண்ணுக்கு நல்ல ஸ்டைலிஷான ஒரு பேர் வைத்து முடிவில் ராஜி என்று வைத்து விடலாம். தலையாட்டினான் அவன். அவள் ஆதிரை, அன்பின் அகராதி, காதலின் மறுபாதி. அதனால் அவளை அணைத்தபடியே இருந்தவன். உனக்கு நான் நல்ல புருஷனா இருக்கேனா? நான் ராமனை கதையில மட்டும்தான் கேட்டிருக்கேன். ஆனா வாழ்ந்து பார்க்கும்போது தான் ஒருவேளை ராமன் இப்படி இருந்திருக்கலாமான்னு தோணுது என்றவள் அவன் தோளில் சாய அங்கே காதல் நரம்புகள் இருவரையும் ஒருங்கிணைக்க அன்பின் அகராதியில் காதல் தொடங்கி காமத்தில் முடித்தார்கள். அண்ணாமலை காது குத்துவதற்காக ஏற்பாட்டை செய்ய ஈஸ்வர் வீட்டு குலதெய்வம் கோவிலில் அண்ணாமலை குடும்பத்தார்களின் குடும்ப உறுப்பினர்கள் மொத்த பேரும் கலந்திருந்தார்கள். ஏனோ இவர்களுக்கு காது குத்தும் போது ஆதினைக்கும் குத்த வேண்டும் என்பதால் சிவகாமி மற்றும் கற்பகத்தை மட்டும் குழந்தை தூக்கி கொண்டு வர சொல்லியிருந்தார் அவர். ரவியிடம் தாய்மாமன் தான் முதலில் வர வேண்டும் என்று அண்ணாமலை பல முறை சொல்லி அழைத்ததால் அவன் ஏனோ ஈஸ்வர் ஆதி வருவதற்கு முன்பே ஆஜராகியிருந்தான் கோவிலில். ரவி தனியாக இருப்பதை பயன்படுத்திய அண்ணாமலை அவனின் அருகில் போய், மாப்பிள்ள சொல்லுங்க தாத்தா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், செய்ய முடியுமா? தாராளமா. அப்போ இங்க வாங்க. அவர் கூப்பிட்டதும் அவனும் பின்னாலேயே சென்றான். இது எனக்கு தெரிஞ்சவங்க குழந்தை, தாய்மாமன் இல்லை, மொட்டை எடுக்கணும். தாய்மாமனாய் இருந்து மடியில் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு மொட்டை எடுக்க முடியுமா? அவர் கேட்டு மறுப்பானா அவன்? வேகமாக தலையாட்ட இதுதான் சரியான நேரம் என்று அவனை வரவேற்று அமர வைத்தவர் குழந்தையை தூக்கி தாய்மாமன் மடியில் உட்கார வைத்தார். அது புது உறவை ஏற்றுக்கொண்டு முகம் பார்க்கும் நொடிக்குள் அவளின் தலையில் கத்தி வைக்க புது முகங்கள் தெரிய பயந்தவள் தான் அழுக ஆரம்பித்து விட்டாள். சலனம் 173. தீபக் தன் முதலாளி வீட்டு காதுகுத்துக்கெல்லாம் ஏற்பாட்டையும் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து காதுகுத்துக்கு கிளம்பி கொண்டிருந்தான். கூடவே சுகன்யாவையும் சீக்கிரமாக கிளம்பும்படி சொல்லிக்கொண்டே அவள் அதெல்லாம் கிளம்பிட்டேன் போலாம் என்று வந்து நின்றாள். வெறும் கையோடு வந்து நிற்பவளை கண்டு, நேற்று குழந்தைக்கு ஒரு கம்மல் வாங்கணும்ல, அதையும் எடுத்துட்டு வா. அது எதுக்கு? ஹே மகிழினி பாப்பாக்கு, அவங்களுக்கு எல்லாம் நம்ம கிஃப்ட் கொடுப்பது பிடிக்காது. நீங்கள் வெறும் எடுபடி, அதை எதுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க? அதை நானே வச்சுக்கிறேன். ஒருத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகளால் எனக்கு நீ சொல்கிறதுனால நான் எடுபடி தான். ஆனால் அவங்க என்னை மரியாதையாக தான் நடத்துகிறாங்க. நீ மட்டும்தான் என்னைய மட்டும் தட்டுற. எனக்கு நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட போய் அடிமையாக வேலை செய்கிறது பிடிக்கல. நான் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அதை வச்சு நம்ம சாப்பிட்லாமா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒருத்தரை கஷ்டப்படுத்தவும் தெரிஞ்சு பேசுகிறோம்னா அங்கே காதல் கிடையாது. ஏன் நிறைய திருமணங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸில் முடியுதுன்னு யோசிச்சிருக்கேன். இப்போ தான் தெரியுது, காதலியாக இருக்கும்போது நம்ம பண்ணுற எல்லாம் பாசிட்டிவாக தெரியுது. முக்கியமாக அப்போவும் நான் இதே வேலை தான் செஞ்சேன். மனைவியாக வந்த பிறகு அதெல்லாம் நெகட்டிவாக தெரியுது. மனைவியாக வந்த பிறகு தான் நீங்கள் முழு நேரம் அவங்களுக்கு சேவகம் பண்ணுறீங்கன்னு தெரியுது. நான் உங்களை விட அதிகமாகவே சம்பாதிக்கிறேன். எனக்கு என் புருஷன்னு சொல்லிக்கிற மாதிரி கௌரவமான வேலை வேணும். ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததால் இவளோட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்க விரும்பாதவன், கிஃப்ட் எடுத்துட்டு வா போகலாம். போய் கொடுத்த பிறகு வேணாம்னு சொல்லி திருப்ப கொடுப்பதை காட்டிலும் எதை வீட்டிலேயே வச்சுட்டு போயிடலாம். லூசு மாதிரி பேசாத, ஏதாவது அசிங்கமாக பேசிட போகிறேன். அது குழந்தைக்குன்னு வாங்கிய கிஃப்ட். நான் ஈஸ்வர் சாருக்கு பாப்பாவுக்கு செய்ய போகிற முதல் கிஃப்ட். இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு சேவகம் பண்ணிட்டு நாளைக்கு அவங்க பாப்பாவுக்கு பண்ண போறீங்களா? ஆமாம் பண்ணுவேன். என்னையோ என் வேலையோ உனக்கு பிடிக்காட்டி நீ உன் முடிவை கூட மாற்றி எடுத்துக்கோ. ஏனோ அந்த வார்த்தையில் ஒரு நிமிடம் மௌனமாகிவிட்டாள். அவளின் எண்ணமெல்லாம் கணவன் அந்த வேலையை விட்டு விடுவது மட்டும்தான். தன் கணவன் மற்றவர்களை முன்னால் உயர்ந்து தெரிய வேண்டும் என்பது எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஒரு பெரிய கனவு. இவன் இன்னொருவர் சொல்லும் வேலையை செய்து கொண்டிருப்பதால் தான் நேசம் கொண்ட பெண் அவளுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனால் இந்த உலகத்தில் தனக்கு பிடித்த ஒருவன் என்றால் அவன் மட்டுமே என்பதால் அவன் விலகிப்போ என்று சொல்லும் அளவுக்கு வார்த்தை பயன்படுத்தி விட்டோம் என்று நினைத்தவளுக்கு அவனின் வார்த்தையில் கண் கலங்கினாலும் அதை அவன் அறியாமல் துடைத்து கொண்டே தன்னைத்தானே சமன்படுத்தி கொண்டு உள்ளே போய் அந்த கிஃப்டை எடுத்து வந்தாள். அவள் உள்ளே இருந்து வரும்போது வேகமாய் அவளை இறுக்கி கட்டி கொண்டான். எவ்வளவு சண்டை வந்தாலும் சில வார்த்தைகள் பயன்படுத்தவே கூடாது என்ற கொள்கை கொண்டவன் அவன். அவள் மற்ற நேரங்களில் ராஜாவை பார்த்து கொள்வாள். வேலை என்ற விஷயத்தில் மட்டும்தான் அவள் இப்படி நடந்து கொள்வது. எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் தான் அவளை எதற்காகவும் அளவைக்க கூடாது என்று நினைத்தவன் போ என்று சொல்லிவிட்டதால் அவனும் ஒரு மாதிரி ஆகி போனதால் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான்.
அந்த அணைப்பு 1000 மன்னிப்புக்கு சமம். அவளுக்கு அழுகை வந்தது. அவனை கட்டிக்கொண்டே, யாரோ ஒருத்தருக்காக என்ன போன்னு சொல்லுவீங்களா? யாரோ ஒருவராயிருந்தா போன்னு சொல்லுவேனா? அவரும் இப்போ எனக்கு எல்லாமும் ஆகி போனார். என்ன அளவுக்கு ஈஸ்வர பிடிக்குமா? நம்ம ஒரு சிலரை மனசுல ரொம்ப உயர்வான இடம் கொடுப்போம்ல. அவர் கூடவே இருந்து அவரை பற்றி அறிந்து பழகி தெரிந்து கொண்டதால் நான் அவருக்கு அவ்வளோ உயர்வான இடத்த என் மனதில் கொடுத்திருக்கேன். தயவு செய்து வயதில் மூத்தவரை பேரை சொல்லி கூப்பிடாதே, வா என்று அழைத்து போனான். ஆதினி பாப்பாவை கற்பகத்திடம் இருந்து வாங்கி வந்தபோது அவள் புன்னகைக்க அந்த குவிந்த மொட்டின் இதழ் சிரிப்பினில் அவளை கொஞ்சினார். அது மொட்டு இதழ் பிரித்து சிரிக்க அந்த புன்னகையில் மற்ற கவலையெல்லாம் மறந்து ரவியின் மடியில் அமர வைத்தார் அண்ணாமலை. பரம்பரையாக மொட்டை எடுக்கும் அந்த ஊரின் பெரிய மனிதர் வந்து கும்பிட்டு விட்டு அமர்ந்தார். அவருக்கு தாய்மாமன் காணிக்கை வைக்கணும் என்பது முறை என்பதால் வெற்றிலை பாக்குடன் 500 ரூபாய் காணிக்கை வைத்து கொடுத்துவிட்டு ரவி தன் கையால் பால் தொட்டு வைத்தான். அதன் பின் அண்ணாமலை பால் தொட்டு வைத்தார். கற்பகம் வைக்க ஏனோ தன் பேத்திக்கு நல்லா வாழ்ந்தவர்களின் ஆசிர்வாதம் வேணும் என்று எண்ணியபடி நிற்க அவ்வழியே வயதான பெண்கள் கடக்க அவர்களை அழைத்து பால் தொட்டு வைக்க சொன்னார். அவர்கள் அதை செய்ய ஏனோ மனம் பூரித்து போனார். ஏனோ அண்ணாமலையால் சிவகாமியை மட்டும் கூப்பிட இயலவில்லை. அது தனக்கு பின் தன் மனைவிக்கு கொடுக்கும் இடத்தை ராஜிக்கு பின் என்னாலும் யாருக்கும் கொடுக்க முன்வரவில்லை. தன்னையே நினைத்து தனக்காக இறந்து போன அவளுக்கு இறந்து பின்னும் கொடுக்கும் கௌரவமாக நினைத்தார். மொட்டை எடுத்து முடிக்க ரவிக்கேனோ அந்த குழந்தைக்கென்று ஒன்றுமே செய்யவில்லை என்ற வருத்தம் கொண்டு பின் அவளை அண்ணாமலையிடம் கொடுக்கும் போது ஆதினி ஆடவனின் கழுத்தில் இருக்கும் தங்க சங்கிலியில் கை வைத்து இறுக பிடித்திருந்தது. அது தெரியாமல் அண்ணாமலை குழந்தையை தூக்கி தன்வசம் இழுக்க சங்கிலி பெண் அவளின் கைவசம் வந்தது. ஆதரை பலமுறை மாற்ற சொல்லி கேட்டிருக்கும் ஒன்றே ஆதினி நொடியில் முடித்து விட்டாள். அண்ணாமலை அச்சோ என்னும் போதே ரவி குழந்தையை பார்த்து, இந்த செயின் குழந்தைக்கென்று இருக்கும் போல் என்று நினைத்தவன் பரவாயில்லங்க தாத்தா என்று சொல்லிவிட்டு போனான். ஏனோ ரவி அணிந்திருந்தாலும் அது அவளின் தாய்மாமன் கொடுத்த முதல் பரிசு என்பதால் என் பேத்திக்கு இது எப்போதும் இருக்கட்டும், இதை இவர்களுக்கான அடையாளம் என்று அதையும் தான் வாங்கி வந்த சங்கிலியையும் பேத்திக்கு அணிந்துவிட முடிவு செய்தார். கற்பகத்திடம் குழந்தை கொடுத்து இவளை குளிக்க வைத்து முடித்த பின் புது ஆடை போட்டுவிட்டு வந்து தூரமாய் நின்று என்னை போனில் கூப்பிடு, நான் பூஜைக்கு வருகிறேன். அவள் தலையாட்ட அவர் உறவினர்கள் இருக்கும் இடங்களுக்கு போனார். அப்பொழுதுதான் எல்லோரும் வர ஆரம்பித்திருந்தனர். பாப்பா குளித்து முடித்து வந்ததும் கற்பகம் அழைக்கவும் கோவிலுக்கு பின்னால் வந்தவர் அவள் தலையில் சந்தனம் தேய்த்துவிட்டு அவளின் கழுத்தில் செயின் போட்டு விட்டார். பாப்பாவுக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ண சொல்லி அவளுக்காக அவள் நலனுக்காகவும் மண்டியிட்டு தனது குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டார். ஏனோ அவள் அதுவரை அளவே இல்லை. அண்ணாமலை தூரத்தில் ஈஸ்வர் கார், அதிகார், அருணாச்சலம் கார் வரவும் குழந்தையை கற்பகத்திடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்பிவிட்டார். எல்லாம் முடிஞ்சதும் அழ ஆரம்பித்து விட்டாள். அதுவரை அங்கே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது யாருக்கும் தெரியாதபடி மௌனமாக இருந்தவள் இப்போது கோவிலை அதிரும்படி அழ ஆரம்பித்து விட்டாள். இதயத்தில் பிரச்சனை இருக்கும் அவளை அளவைக்க கூடாது என்பதால் கற்பகமும் சிவகாமியும் பரிதவித்து போனார்கள். அவளை சமாதானப்படுத்ததான் கற்பகத்திற்கு தெரியவில்லை. ஒவ்வொருவராய் கோவிலுக்குள் வரும் பொழுது அதியமானும் நந்தினியும் வந்து கொண்டிருந்தார்கள். வந்ததும் ஒரு முறை கோவிலை வலம் வரும் பழக்கம் அவர்களுக்குண்டு. தூரத்தில் வரும்போது குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்ட நந்தினி அது அழும் திசை நோக்கி வர ஆரம்பித்தாள். அவளையும் அறியாமல் கற்பகாம்பாள் குழந்தையை மார்பில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போது குழந்தை கதறி கொண்டிருப்பதை அங்கே வந்த நந்தினி கண்டு கொண்டாள். ஏனோ மீண்டும் திரும்பி பார்க்க மருத்துவமனையில் பார்த்த பெண்மணி ஏனோ அந்த குழந்தையை கண்டதும் அவளாகத்தான் இருக்குமோ என்று மனதிற்குள் ஒரு சந்தோஷம் எழ அங்கே வந்தாள். ஆனால் குழந்தை மொட்டையடித்திருப்பதை கண்டவள் வேகமாய் தன் குழந்தையை போய் தனது மாமியாரிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் வந்து அவளை அள்ளிக்கொண்டாள். அன்னலட்சுமி தூரமாய் நின்று மருமகளை பார்த்து மருமகளின் செயலை கண்டு ஆச்சரியமாக பார்த்தார். அடுத்தவரின் குழந்தையெல்லாம் தூக்கம் ரகம் இவள் இல்லையே என்று நினைத்தவருக்கு அங்கே உறவினர்கள் சுற்றி நின்றிருப்பதை கண்டதும் அவர்களை வரவேற்க வேகமாய் சென்று விட்டார். நந்தினி, என்னம்மா இந்த முறையும் இந்த குழந்தையோட அம்மா வரலையா? கற்பகத்திற்கு விஷயம் தெரியும் என்பதால் கண் கலங்கி, இல்லம்மா குழந்தை பாலுக்கு தான் அழுதுன்னு நினைக்கிறேன், கொடுங்க நான் கொடுக்கிறேன் என்று வாங்கி இம்முறையும் பால் ஊட்டினாள். சற்று
நேரத்தில் அது வயிறு நிரம்பியதும் தூங்கி போனது. குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவளின் முகத்தை உற்று உற்று பார்த்த நந்தினிக்கு எங்கேயோ பார்த்த முகத்தின் சாயல், ஆனால் யார் என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. அதன் பின் நிலவன் முகிலனுக்கு மொட்டை அடிக்கணும் என்பதால் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அங்கே பெரிய விரிப்பு விரித்து அதன் நடுவில் ரவி அங்கே அமர வைக்கப்பட்டிருந்தான். அண்ணனை ஒரு தாய்மாமன் ஸ்தானத்தில் பார்க்கும்போது பெண்ணவளுக்கு அப்படி ஒரு கௌரவமாக இருந்தது. ஈஸ்வரன், அஞ்சு தெரிந்தவர்கள் அனைவரையும் வரவேற்று கொண்டே உள்ளே வரும் பொழுது அப்போதுதான் அங்கு சீர்வரிசைகளை ஏற்றிக்கொண்டு ஒரு வாகனம் வந்தது. விஜயாவும் தண்டபாணியும் விஜயாவின் உடன் பிறந்தவரும் அவர்களின் பையன் அருணும் அங்கே நின்று கொண்டிருந்தனர். வண்டி வந்த நொடியில் அருண் போய் அதிலிருந்த பொருட்களை எல்லாம் ஆள்விட்டு இறக்க சொல்லி கொண்டிருந்தான். காது குத்தி தானே வச்சிருக்கோம், அதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ பெரிய வண்டியில் பொருட்கள் எடுத்து வந்திருக்காங்க என்ற யோசனையுடன் இருந்தான் ஈஸ்வர் அவ்வழியாக நகர விஜயா மகளையும் அவரையும் பார்த்து, வாங்க மாப்பிள்ள, வா பாப்பா, அவருக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு ஈஸ்வர் முன்னே நகர அஞ்சு குழந்தையோடு அம்மாவின் பக்கத்தில் போய் நின்று கொண்டாள். அருண் அவளை பார்த்து, என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? உன்னை பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்தேன், இனியெல்லாம் வா போன்னு சொல்லக்கூடாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாமான்னு மறுபடியும் சொல்லு. பின் அவள் ஏதோ வாயெடுப்பதற்குள் ஈஸ்வர் அஞ்சு என்றதும் திரும்பி பார்க்க அவன் கண்களில் அத்தனை முறைப்பு. காரணம், அவனை எங்கேயும் மாமா என்று அழைத்து விடுவோமோ என்று சில வார்த்தைகள் சிலருக்கு மட்டும் பிரயோகிக்கப்படும் ரகசிய வார்த்தைகள். ஆனால் மாமா என்பது அனைவருக்கும் சொல்லப்படும் வார்த்தை என்றாலும் அவன் வயதில் இருக்கும் ஒருவனை சொல்ல அவன் அனுமதிக்க மாட்டான். அவளும் சொல்ல மாட்டாள். இதோ வரேன் என்று கிளம்பிவிட்டாள். என்னடி, உன் புருஷன் இன்னும் பிள்ளை பெற்ற பின்னாடியும் அதே பொசசிவ்ல தான் இருக்காரா? அப்புறம் இதுதான் லவ், அது எப்பவும் மாறாது. நான் கிளவியானாலும் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச அவர் விட மாட்டார். நான் போகிறேன், இன்னும் 2 நிமிஷம் நான் நின்னா கூட அடுத்து அவர் உன்னை வந்து மிதிப்பார் என்று சொல்லிக்கொண்டே போனவளுக்குள் அத்தனை புன்னகை. அவனின் அருகில் போய், இப்போ என்ன 2 வார்த்தை பேசுறதுல என்ன குறைஞ்சு போச்சு? திரும்பி ஒற்றை பார்வை பார்த்தான். அந்த முறைப்புள் அத்தனை காதல் இருந்தது. இன்னும் அதை பார்த்தவளுக்கு இதழில் அத்தனை புன்னகை வந்தது. கொஞ்சம் வெயிட் போட்டு விட்டோம், எங்கே தன் கணவனுக்கு பிடிக்காதோ என்று கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் நினைத்தவளுக்கு அவன் ஒவ்வொரு முறையும் நீ எப்போதும் என் பொண்டாட்டி, நீ எனக்கு மட்டும் தான் என்று ஏதாவது ஒரு செயலில் அவன் காட்டிக்கொண்டுதான் இருப்பான். அவன் அன்பையும் அவனின் ஒட்டுமொத்த காதலையும் யாரும் பார்க்கிறார்களா என்று ஒரு முறை பார்த்துவிட்டு அவர்களை யாரும் கவனிக்கவில்லை என்றான பின் அவன் காதில் அருகே வந்து ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள்.